Hi, welcome to Learn with me. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது why does our tongue become weird after brushing. நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணி முடிச்சோன்னே வித்தின் 15 மினிட்ஸில் எந்த ஒரு ஃபுட்டை சாப்பிட்டாலுமே அதோட ரியல் டேஸ்ட் நமக்கு தெரியாது. நம்ம டங் வேறு ஏதோ வியர்டான ஒரு டேஸ்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன் நம்ம டங் அப்படி வேறு டேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம பேஸ்ட்டோட டேஸ்ட்டு தான் இன்னும் டங்கை விட்டு போகவே இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் இதுக்கான ரியல் ரீசன் என்னென்னா, பேஸ்ட்டில் இருக்க ஒரு கெமிக்கல் தான். அந்த கெமிக்கல் நேம் சோடியம் லாரைல் சல்ஃபேட். இதை ஷார்ட்டாக SLS அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த SLS நம்ம டங்கில் இருக்க டேஸ்ட் பட்ஸை அஃபெக்ட் பண்ணுது. நம்ம டேஸ்ட் பட்ஸ் யூஸ்வலாக இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம டங்கில் பிட்டர், சோர், சால்ட், ஸ்வீட். SLS நம்ம டங்கில் இருக்க ஸ்வீட்னஸை சப்ரெஸ் பண்ணிவிட்டு பிட்டர்னஸை என்ஹான்ஸ் பண்ணிடும். அதனால தான் ப்ரஷ் பண்ண உடனே எந்த ஒரு ஃபுட்டை சாப்பிட்டாலும் அதோட ரியல் டேஸ்ட் நமக்கு தெரியாது. பிட்டர் டேஸ்ட் மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த SLS ஏன் நம்ம பேஸ்ட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஃபோமிங் ஏஜெண்ட். நம்ம பேஸ்ட்டில் இதனால தான் நம்ம நுரை நிறையா வருது. SLS வேறு எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, சோப், ஹேண்ட் வாஷ், ஷாம்பூ, கண்டிஷ்னர்ஸ், இந்த மாதிரி நுரை வர நிறையா ப்ராடக்ட்ஸில் SLS யூஸ் பண்ணுறாங்க. SLS எல்லா பேஸ்ட்லேயுமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரவுண்ட் 85% ஆஃப் த டூத்பேஸ்ட் பிராண்ட்ஸில் SLS யூஸ் பண்ணுறாங்க. SLS இல்லாமல் சில SLS ஃப்ரீ டூத்பேஸ்ட்டும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம பேஸ்ட்டில் SLS இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், நம்ம இன்க்ரீடியன்ட்ஸில் பார்க்கலாம். நம்ம பேஸ்ட் பின்னாடி இன்க்ரீடியன்ட்ஸில் SLS இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. SLS இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பல்லில் இருக்க ஜெர்ம்ஸ் போயிடும். ஏன்னா நம்ம பேஸ்ட்டில் இருக்க மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் அந்த ஒர்க்கை பார்க்குது. இந்த கெமிக்கலால் எந்த ஒரு பெரிய இம்பேக்டும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா த்ரூ அவுட் த டே நம்ம இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு பேஸ்ட்டில் 0.05 to 2.5% தான் SLS இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா டூத்பேஸ்ட்லேயும் இந்த மாதிரி டைரக்ஷன் ஃபார் யூஸ்னு இருக்கும். ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணால் டிஃபர் ஆகலாம். எதுக்கு இது கொடுக்குறாங்கன்னா, அந்த பேஸ்ட்டில் இருக்க கெமிக்கல்ஸ் பற்றின ஒரு அலர்ட் மாதிரி தான் நமக்கு தராங்க. இந்த கெமிக்கல்ஸ் நம்மளை எப்பயும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க நம்ம ப்ரஷ் பண்ணுறப்போ ஒரு சில திங்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். நிறையா பேருக்கு ஆடில் வர மாதிரி ப்ரஷ் ஃபுல்லாக பேஸ்ட் போட்டுட்டு ப்ரஷ் பண்ணால் தான் ப்ரஷ் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்படிலாம் ப்ரஷ் பண்ணக்கூடாது. எப்போவுமே பேஸ்ட் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, ப்ரஷ்ஷில் பேஸ்ட் போட்ட உடனே ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த பேஸ்ட்டை வாட்டரில் காமிச்சு டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ணணும். எப்போவுமே ப்ரஷ் பண்ணுற டைமை விட காகிள் பண்ணுற டைம் தான் அதிகமாக இருக்கணும். லாஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா, ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.